ஷே விஸ்டோ பேசுகிறேன். இன்று நாலு கணக்கில் உட்காந்துட்டார் ஐயா, கடவுளே உட்காந்துட்டார். புரியுதா? நீதிமான் காலை வச்சுட்டாலே அடுத்து அந்த 3 கணக்கு உள்ளே ஏற்றிட்டார். நீதிமான், நீதித்துறை, நீதிபதி, ஜட்ஜி, நீதி அரசர் 4 கணக்கில் உட்காந்துருக்காரு. ஒரு வேலை விடமாட்டார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒரு வேலை விடமாட்டார். ஆட்சி எல்லாம் ஆட்சியும் கவுந்து போவோம். மண்ணோட மண்ணாக கவுத்தி அப்படியே குத்தி விடுவார். இல்லை நீ தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரைக்கும் அரசியல்வாதி இப்போ கூட்டம் போட்டு ஒன்றுக்கு இல்லை வெவ்வேறு கோடியை தூக்கினாலும் ஒன்றோட ஷேர் பண்ணுவியடா, ஒன்றோட உட்காருவியடா. இந்த செம்மத்தில் தூக்கி நசுக்கி அடி அமைச்சர்கள் பூரா எல்லாருக்கும் நசுக்கி கண்டல் கோலமாக ஆக்கி விட்டுருவாரா. கணக்கு போட்டாரா இன்னைக்கு? விடமாட்டார். கணக்கு பக்காவா நீதிமன்றம் ஏண்டா பூமி பூரா விளைஞ்சி மானாங்கண்ணியை முளைச்சி கிடக்குன்னு நினச்சியாடா? 50 பேர் கையெழுத்துகளை போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்க. பூரா எங்கே பார்த்தாலும் பில்டிங், எங்கே பார்த்தா 2ஆம் நம்பர், பூரா தொழிற்சாலை எல்லாம் கணக்கு போட்டாரா. ஒன்றும் விடமாட்டாரா. டைம் நெருங்கி வந்துருச்சுடா. நெருங்கி அழிச்சு போடுவார். பார்த்துக்கோ, ஒழுங்காக போடா அரசியல்வாதி முட்டா பேலை. கணக்கை நீதிமன்றத்தில் ஒப்படைக்காமல் இருக்கிற கணக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இன்னைக்கு கணக்கு போட்டாரா. நீதிமன்றம் கோர்ட்டு 4 கணக்கு உட்காந்துட்டார், 4 கணக்கு விட்டுட்டார். ஒழுங்காக மரியாதையோடு ஒப்படைக்கல நீதிமன்றத்தில். அப்படியே இல்லை நீ இப்போ வழக்கு ஆடுற மாதிரிலாம் கணக்கு கிடையாரா. இவர் கணக்கு வேறு கணக்கு வச்சுருக்காரு. செகண்டில் அள்ளி தூக்கி திணிச்சு நச்சு போடுவார். புரிஞ்சுக்கடா.